இருந்து கலீல் கேட்குறார், பெண்களுக்கு ஜனாசா தொழுகை உண்டா, பெண்களும் தொழலாமா கேட்குறார். பெண்களுக்கு ஜனாசா தொழுகை சமுதாயத்தில் வழக்கத்தில் இல்லை. தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா வேறு பகுதியில் இருக்கான்னு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஜனாசா தொழுகை தொழுகிறது இல்லை. ஆண்கள் மட்டும்தான் செய்கிறது என்று என்ன செய்கிறாங்க, விளங்கி வைத்திருக்கிறாங்க. குளிப்பாட்டியே வச்சுருவாங்க, தூக்கி கொண்டே பிள்ளையாசல் வச்சு தொழுகிற காட்சியை பார்க்குறோம். ஆனால் நம்ம ஜனாசா தொழுகை என்பது ஒரு இபாதத். இந்த ஜனாசாவுக்கு செய்கிற ஒரு துவாங்கிறது அது ஆம்பளை மட்டும்தான். அவனுக்கு மக இருப்பாள், இறந்து போன ஆளுக்கு அவனுக்கு தங்கச்சி இருப்பாள். பெண் என்ற காரணத்தினால அவளுக்கு அந்த துவாவை மறுக்க முடியுமா அவங்களால? அப்போ ஜனாசா தொழுகை என்பது முஸ்லீம்களுக்கு உள்ளது என்று சொல்லப்பட்டால் பெண்களுக்கு இல்லைன்னு ஒரு ஆதாரத்தை நீங்கள் காட்டணும், காட்டிட்டு தான் மறுக்கணும். அப்படி இல்லை, இது ஆண்கள் மட்டும்தான் இது தொழ வேண்டும், பெண்கள் தொழக்கூடாதுன்னு சொல்லப்படுமா? முதல்ல ஜனாசான்னா இறந்தவருக்கு துவா செய்கிறோம், இறந்தவருக்கு எல்லாரும் தானே துவா செய்யணும். சமூகத்தில் ஆண்களும் இருக்கிறோம், பெண்களும் இருக்கிறோம். அப்போ எல்லாரும் தான் அந்த இறந்தவருக்கு துவா செய்ய வேண்டும். அப்போ இது என்ன இருக்குதுன்னா, அவங்க ஆதாரமற்ற என்ன செய்கிறாங்க, சமுதாயத்தில் நடத்துகிறது இல்லை. ஆண்கள் மட்டும்தான் தொழுவிக்கிறாங்க. இப்போ எல்லா தொழுகைக்கும் வர்ற மாதிரி பின் வரிசையில் பெண்களை நிற்க வச்சு அவங்களும் தொழுதார்களே ஆனால்தான் அது சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும். இதுக்கு நேரடியான ஆதாரம் கூட இருக்குது. ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது அபு தல்ஹாவுடைய பையன், சின்ன பையன் உமையருன்னு ஒரு ஆள் இறந்துடுறார். அபு தல்ஹான்னா அந்த ரசூல்லாவுடைய எதிர்த்த வீட்டில் உள்ளவர். அவருடைய பையன் இறந்துடுறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கே போய் சின்ன பையனாக இருந்ததுனால அங்கே ஜனாசா வைத்து என்ன செய்கிறாங்க, தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கும் போது ரசூல்லா முன்னாடி போய் இமாமா நின்று கொண்டார்கள். அபு தல்ஹா பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டலை. அபு தல்ஹா அந்த பிள்ளையுடைய தகப்பனார், அவர் பின்னாடி நின்று கொண்டார். வராஹு உம்மு சுலைமின் வரா அபி தல்ஹா, அபு தல்ஹாவுக்கு பின்னாடி பெண் கடைசிலாம் நிற்கணும். அப்போ ரசூல்லா அபு தல்ஹா உம்மு சுலைம் என்று ஜனாசா தொழுகை வீட்டில் போய் நடத்தியிருக்கிறாங்க. அது சின்ன பிள்ளையாக இருக்கிறனால வீட்டிலே தொழுகை நடத்திடுவோம்னு சொல்லி போய் நடத்தும் போது ரசூல்லா ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க. பின் வரிசையில் அபு தல்ஹா மட்டும் இருக்கிறாரு. அடுத்த வரிசையில் அவங்களுடைய தாயார், இந்த குழந்தையுடைய தாயார் இருக்கிறாங்க. ஒலம் இயக்குன்மாகும் கயிறுகும், இவர்களை தவிர வேறு யாரும் அப்போது இருக்கவில்லை அங்கே அப்படின்னு சொன்னால், அப்போ அபு தல்ஹா இதை அறிவிக்கிறார். பிற்காலத்தில் அபு தல்ஹா தான் அறிவிக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது ஜனாசா தொழுகையில் நீ பொம்பளை விளைவிக்க, அவர் மட்டும்தான் தொழுவணும், வாப்பா மட்டும்தான் தொழுவணும், அம்மா விளைவிக்கன்னு சொன்னாங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அந்த பெண்களுக்கு ஜனாசா தொழுகை உண்டுன்னு காட்டிட்டு போயிட்டாங்க. ஊர் உலகத்தை அழைச்சிருந்தால் நிறைய பெண்கள் அழைப்பாங்க. யாரும் அழைக்கலை, சின்ன பிள்ளைங்கிறதுனால யாரும் அழைக்கலை. தகப்பன் தாய் மட்டும் தொழுதுருக்குறாங்க. அப்போ அங்கே ஆம்பளையிலையும் ஒரு ஆள் தான் தொழுதுருக்கிறாரு தகப்பன்கிற முறையில், பொம்பளையிலையும் தாய் என்ற முறையில் ஒருத்தங்க தொழுதுருக்குறாங்க. இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸு. அப்போ இதன்படி நம்ம பார்க்கும் பொழுது பெண்களுக்கு ஜனாசா தொழுகை இந்த ஆதாரம் இல்லாட்டாலும் உண்டு தான். ஏன்னாடா அது இபாதத்து, எல்லாருக்கும் ஆண் பெண்ணு பொதுவு தான். பெண்களுக்கு இல்லைன்னு தடை வர்றாத வரைக்கும் பெண்கள் தொழுவலாம். அது போக நேரடியாக ஒரு ஆதாரம் இருக்குது, பெண்களுக்கு தொழுவதாக நேரடியாக வேறு ஆதாரம் இருக்கிறது. கண்டிப்பாக என்ன செய்யணும், அவங்களுக்கு பெண்கள் தொழுகை அந்த உரிமையை கொடுக்கணும். அதே மாதிரி ஆயிஷா நாயகி அவங்க காலத்தில் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சஅத் இப்னு அபி வக்காஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி பள்ளிவாசலில் அவர் ஜனாசா கடந்து செல்கிறாங்க. பள்ளிவாசலில் வச்சுருக்கிறது. அப்போ அதுமாரி தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, எப்படி பள்ளிவாசலில் வச்சு நீங்கள் ஜனாசா தொழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம். சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற அவர் மரணித்த பிறகு பள்ளிவாசலில் வச்சு என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயும் தொழுவிப்பதற்காக வேண்டி நிற்கிறாங்க. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா மறுக்கிறாங்க. எதை மறுக்கிறாங்க, பெண்ணு தொழுகிறது மறுக்கலை. ஆயிஷா நாய் நீ எப்படி தொழுகலாம் அதை மறுக்கலை. எப்படி ஜனாசா பள்ளிவாசலில் கொண்டு வரலாம், வெளியே தானே தொழுவணும்னு பேசுகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, மனிதர்கள் இப்படி மறதி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. சுஹைல் இப்னு பைலா என்றவர் மரணித்த போது பள்ளியிலான ரசூல்லா ஜனாசா தொழுகை நடத்தினாங்க. ஜனாசா தொழுகை பள்ளியில் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயமாச்சே, அதை எப்படி அவங்க மறுக்கிறாங்கன்ட்டு அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், சஅத் இப்னு அபி வக்காஸுடைய ஜனாசா தொழுகையில் ஆயிஷா நாய் கலந்துருக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹில் ஹதீஸ் இல்லாட்டான அந்த ஒரு வழிமுறை இருக்க போய் தானே கலந்துருக்கிறாங்க. அந்த ஒரு ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால ஆயிஷா நாய் கலந்துருக்கிறா என்பது கூடுதல் வலுவுடையது. இதுவே ஆதாரமாகாது. ஆயிஷா செஞ்சால் மார்க்கமானு கேட்டுவாங்க, அது கரெக்டு தான். அது ஆயிஷா நாய் செஞ்சதுனால மட்டும் மார்க்கம் இல்லை.
இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது என்பதை அந்த ஹதீஸை இது உறுதிப்படுத்துகிறது. அதனால பெண்கள் என்ன செய்யலாம், ஜனாசா தொழுவலாம். இப்போ நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளியில் தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் அங்கே போய் ஜனாசா தொழும்போது நீங்கள் பெண்களை உங்களை அனுமதிச்சாருன்னு போக முடியும், உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஜனாசா குறிப்பாட்டி அனுப்புறதுக்கு முன்னாடியே உங்கள் வீடுகளில் இருக்கிற பெண்கள் ஒருத்தர் இமாமா நிப்பாட்டி என்ன செய்யணும், அவங்கள தொழுதுவிட்டு ஜனாதா தூக்கி விடுங்க, அவங்க போய் தொழுதுட்டு போகிறாங்க. ஜனாதா தொழுகை என்பது ஜமாத்திலேயே மக்களை அனுமதித்தார்களே ஆனால் அங்கே போய் தொழுதுட்டு போகலாம். பள்ளியில் அனுமதிச்சா தானே நீங்கள் போய் தொழ முடியும். அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு தொழ முடியாது. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அந்த இறந்து போனவர் மீது நீங்கள் மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், ரொம்ப வேண்டப்பட்டவர்களாக இருக்கலாம், நீங்களும் அதுக்கு துவா செய்யணும்னு விரும்புவீர்கள். அதை நிறைவேற்றும் விதமாக நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், நீங்கள் பெண்களாக கூடி ஜனாசா தொழுகை நடத்திட்டு குடும்பத்தில் ஒரு ஆணை இமாமை போட்டு ஜனாசா தொழுகை நடத்திட்டு அதுக்கப்புறம் ஜனாசா தூக்கிட்டு போய் அவங்க அங்கே தொழுகிறாங்க. ஒரு ஜனாசாவுக்கு 10 கூட தொழுவோம், 100 கூட தொழுவலாம். ஒரே ஆள் தான் திருப்பி தொழக்கூடாது. ஒரு ஜனாசாவுக்கு ஒரே ஒரு தொழுகை தான் என்றெல்லாம் கிடையாது. ஜனாசா தொழுகை நடந்து முடிஞ்சிருச்சு, திடீர்னு ஒரு 50 பேர் வந்து இறங்கிட்டாங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அவங்களோட நிறைவேற்றுறான், அவங்க 50 பேர் தொழுவலாம், இன்னொரு 50 பேர் பிறகு வர்றாங்கன்னு இன்னொரு 50 தொழுவலாம். ஒரு ஜனாசாவுக்கு ஜனாசா வைத்து கொண்டு லட்சம் தடவை கூட தொழுவலாம். அதுக்கு எந்த லிமிட்டு மார்க்கத்தில் கிடையாது. அதனால வந்து நீங்கள் அங்கே பெண்கள் தொழுதுட்டு நீங்கள் அனுப்பி வச்சுக்கலாம். இந்த காலத்து நடைமுறை.